வணக்கம். இந்த வீடியோவில் நான் உங்க கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, குழந்தைகள் வளர்ப்பு பற்றி மட்டும்தான். பிகாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ் நம்மளுடைய எய்ம் எல்லாமே அந்த குழந்தைங்க மேலே தான் இருக்கும். நல்லா அவங்களுக்கு ஒரு லைஃப்பில் நல்லபடியாக செட்டில் ஆகணும், அவங்க நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கணும், இதை மட்டும்தான் நம்மளுடைய எய்மாக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய சொல்லிக் கொடுப்போம். எப்படி சிந்தாமல் சாப்பிட்றது, எப்படி நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது, ஸ்கூலுக்கு பர்ஃபெக்டாக போகிறது, ஹோம்ஒர்க் முடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்போம். அதை மீறின நிறைய விஷயங்கள் குழந்தைகள் வளர்ப்பில் இருக்குது. பிகாஸ் இன்றைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு அந்த தோல்வியை ஒத்துக்கிற மனப்பான்மை அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒரு பெரிய தப்பான முடிவை தான் அவங்க எடுத்துகிட்ருக்குறாங்க. நார்மலாகவே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா, அதில் கண்டிப்பாக ஒரு குழந்தைக்கு ஒரு மனப்பான்மை இருக்கும். என்ன அப்படின்னா, விளையாடணும். அந்த சின்ன சின்ன விளையாட்டில் கூட அந்த தோல்வியை அந்த குழந்தையால் தாங்கிக்க முடியாது. நான் திருப்பி விளையாடுவேன், நீ ஃபஸ்ட் ரவுண்டில் அவுட், வெளியில் போய்க்கோ, செகண்ட் ரவுண்டில் நீங்கள் மட்டும் அப்படிங்கும்போது அந்த குழந்தையால் அதை தாங்கிக்க முடியாது. அழுது அடம் பிடிச்சி நானும் விளையாடுவேன் அப்படிங்கும்போது அந்த பேரண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, அவங்க திருப்பி திருப்பி அடம் பிடிக்கும் போது நம்ம அதை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அடம் பிடிச்சா நமக்கு கிடைச்சிடும், அழுதா நமக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிற மனப்பான்மை அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக வந்துடும். ஒரு வார்த்தை, நீ அடம் பிடிச்சாலோ அழுதாலோ நான் அந்த விஷயம் செய்ய மாட்டேன், அது ஓகேனாலும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் அப்படியே படிப்படியாக அவங்களுக்கு சொல்லி சொல்லி நம்ம அவங்களுடைய மைண்ட் செட்டை நம்ம மாற்றியே ஆகணும். ஏன் அப்படின்னா, நம்ம படிப்பாகட்டும் விளையாட்டுத்துறையாகட்டும் எதுனாலுமே வெற்றி தோல்வி ரெண்டுமே இருக்கும். எப்படி ஒரு சக்ஸஸ் அவங்களுக்கு கிடைக்கும் போது அவங்க அதை பெருசாக செலிப்ரேட் பண்ணுறாங்களோ, அதே போல் ஒரு தோல்வி அவங்கள ஃபேஸ் பண்ணும்போது ஓகே நெக்ஸ்ட் டைம் இதை விட பெட்டராக நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் தான் அவங்களுக்கு வரணுமே தவிர, ஐயோ தோற்று போயிட்டோமே எப்படி எல்லாரையும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மனப்பான்மை இருந்துச்சுன்னா தான் பிரச்சனைகள் ரொம்ப பெருசாக போகுது, தப்பான முடிவுகளை குழந்தைங்க எடுக்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் ஆகட்டும், குழந்தைங்க அப்படிங்கிறது ஈர களிமண் மாதிரி. அவங்க காலேஜே படித்தாலும் கூட ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலே தான் அவங்களால எந்த ஒரு முடிவுமே ஓகே இது நல்லது இது கெட்டது அப்படிங்கிறத அவங்களால கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ பேரண்ட்ஸ் நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. நீ படித்தா தான் உன்னுடைய லைஃப், நீ மார்க் எடுத்தால் தான் உன்னுடைய லைஃப், நாட் லைக் தட். ஸோ குழந்தைங்களுக்கு சில விஷயங்கள் அவங்க மன தைரியம் வளர்க்குற மாதிரியான விஷயங்களை பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.